इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. பகவத் பக்தி ரசாயனம் முதல் உல்லாசம் 36வது ஸ்லோகம் வரையில் ஆயிருக்கு. அதுல சொன்ன விஷயத்தை இப்ப கொஞ்சம் பரிசீலனம் பண்ணணும். 33வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னார்னா, பாகவத பிரதம ஸ்கந்தத்திலே நாரதர் சில பூமிகைகளுக்கு உபாயம்னு சொல்லியிருக்காருங்க. சில உபாயங்களை சொல்லியிருக்கார். 11 வருது மொத்தம். அத நான் இப்போ உங்களுக்கு தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வரிசையா என்னென்ன சொல்லிட வந்தாருன்னா, முதல் படி மகதாம் சேவா, 2வது படி தத் தயா பாத்திரதா, 3வது தத் தர்ம ஸ்ரத்தா, 4வது ஹரிகுண ஸ்ரவணம், 5வது ரத்யங்குர உற்பத்தி, 6வது பகவானுடைய ஸ்வரூபம் தெரியறது, ஸ்வரூப தரிசனம், ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பிரேம விருத்தி பரானந்தே, ஆனந்த ஸ்வரூபமான அந்த பகவத் ஸ்வரூபத்திலே ரொம்ப அதிசயமான ஒரு பிரேமை உண்டாவது. அதுக்கப்புறம் பகவான தரிசனம் பண்றது புரணம். அப்புறம் பகவத் தர்ம நிஷ்டா. அப்புறம் பார்த்தா பகவானுடைய குணங்கள்லாம் தன்னிடத்திலேயே தெரிவது தத்குணசாலிதா. அப்புறம் பரம காஷ்டாபன்னமான கடைசி பிரேமா. இப்படியாக 11 படிகள் பக்திக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாரதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார். நாரதர் எங்க சொன்னார் இப்படி அப்படின்னு கேட்டா வியாக்கியானத்துல வரிசையா சொன்னார். இப்ப மேற்கொண்டு இந்த 11 படிகளைத்தான் வியாக்கியானம் பண்றார். வியாக்கியானத்துல அது எத்தனை பேதம் என்ன ஏது அப்படின்னு. இப்ப நாரதர் சொன்னது எப்படின்னா, பாகவதத்துல வரக்கூடியது இது வியாச நாரத சம்பாதி. வியாசருக்கு நாரதர் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் தான் வியாசர் பாகவதத்தையே ஸ்ரீமத் பாகவதத்தையே எழுதினாராம். அந்த நாரதர் என்ன சொல்றார், தனக்கு எப்படி இப்பேற்பட்ட ஒரு பக்தி வந்தது அப்படிங்கிறத வரிசையா சொல்லிட்டு வர. அவர் என்ன சொல்றார், போன ஜென்மாவிலே நான் வேதவித்துகளுக்கு, அதாவது வேதம் படித்த பெரிய பிராமணாளுக்கு பரிச்சரியை பண்ணிட்டு இருந்த ஒரு வேலைக்காரியுடைய பையனாக பிறந்திருந்தேன். அதே சமயத்திலே அவன் அம்மாவோடு சேர்ந்து அந்த வேதவித்துகள் இருக்காளே அவளுடைய சுஷ்ரூஷைகளையும் நான் பண்ணினேன். அந்த வேதவித்துகள்லாம் மழை காலத்திலே ஒரு இடத்திலே சாதுர்மாசியம் பண்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலாம், ஒரு 2 மாசம் இருந்தாலாம். அவ எனக்கு என் மேல ஒரு அனுகிரகம் பண்ணினா. அவளுடைய அனுமதியை பெற்று அவ சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட்டேன். உச்சத்த போஜனம் பண்ணினேன். அதை சாப்பிட்டதுனாலே என்னுடைய மனசுல இருந்த சகல பாபமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்படியாக சித்தசித்தி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த பகவானிடத்திலே ஒரு ருச்சி ஏற்பட்டது. இந்த 2 மாசம் அவ அங்க இருந்து பிரதிதினம் பகவானுடைய கதை, பகவான பத்தின பல விஷயங்களை பேசினார்கள். அதை நான் ரொம்ப கவனமாக கேட்டேன். அது கேட்டதுனாலே அந்த பகவானிடத்துல என் மனசிலே ஒரு பிரேமை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அபியாசம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல பகவானுடைய
தியானம் அவரை பத்தின தியானம் நன்னா ஏற்பட்டது. அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுதுன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதனுடைய மாயையாலே பிரம்மத்துலதானே இந்த ஜெகத்து கல்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த மாயையால என்னிடத்திலேயே இந்த ஜெகத்து கல்பிக்கப்பட்டதாக நான் உணர்ந்தேன். இப்படியாக இந்த மாதிரி வேதாந்த விசாரம் பண்ணி 4 மாசம் 2 மாசம் சொன்னேன். 2 ரித்துக்கள் இத்தம் சரத் பிராவருஷிகவு ரிது ஹரேகே விஸ்ரண்வதாமே அனுசவம் யசோமனம். இந்த மாதிரி 4 மாசம் நான் ஹரியுடைய அந்த கதைகளை கேட்டுட்டே இருந்ததுனாலே மகாத்மாக்கள்னால சொல்லப்பட்ட அந்த கதையை கேட்டதுனாலே என்னிடத்திலே ஒரு திருடமான பக்தி ஏற்பட்டது. அந்த பக்தியாலே ஸ்ரத்தை ஏற்பட்டது. ஸ்ரத்தையோடு இருந்த எனக்கு அந்த மகர்ஷி அந்த பெரியவர்கள் எல்லாம் எனக்கு ஞானத்தை கொடுத்தான். அன்பவோச்சன் கமிஷ்யந்தா அவ அந்த இடத்தை விட்டு பரட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பகவானுடைய ஸ்வரூபத்தை போதிச்சுட்டு போனா. இதுதான் என்னுடைய கதை. எனக்கு எப்படி இந்த மாதிரி பேர்பட்ட ஒரு பக்தி வந்தது அப்படிங்கிறது கதையை சொல்லிட்டார். அப்ப இந்த கதையில முதல்ல மகதாம் சேவா, அதுக்கப்புறம் அந்த மகனீயர்களுடைய தயைக்கு பாத்திரமாவது, அப்புறம் அந்த தர்ம ஸ்ரத்தா, ஹரிகுணஸ்ரவணம், பிரத்யங்குரோத்பத்தி, ஸ்வரூபாதிகத்தின்னு வருஷம் இந்த 11 விஷயங்கள் இங்க வருது இந்த கதையில. இதத்தான் அவர் சொன்னார். நாரதர் வேதவியாகருக்கு உபதேசம் பண்ணின இடத்துல சொன்ன இந்த 11 உபாயங்கள். இது பூமிகா பேதம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு அடுத்தது இப்படி படிப்படியா மேல ஏறிட்டு போகக்கூடியதா இருக்கு. இந்த பூமிகா பேதங்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். இதுல மகதாம் சேவா அப்படிங்கிறது இருக்கு. இத 2 விதமா பிரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா மகத் சேவா த்வீதா. இது 91வது பக்கத்துல இந்த புத்தகத்துல இருக்கு. பகவத் பக்த சேவா, சாட்சாத் பகவத் சேவாச்ச. பகவான் இடத்துல பக்தர்களாக இருப்பவர்களுடைய சேவையும் மகத் சேவைதான். நேரடியாக பகவானையே சேவிக்கிறதுங்கிறது இருக்கே, இதுவும் மகத் சேவா. இத 2யுமே மகத் சேவான்னு எடுத்துக்கணும். இதுதான் முதல் படி. இந்த மகத் சேவா பண்ணினா அடுத்த படிக்கு ஏறலாம். அதுக்கு பிரமாண ஸ்லோகம் போட்டார். மகத் சேவாம் துவாரமாஹு விமுக்தே. இதுதான் அதுக்கு வேணும். நமோத்வாரம் யோஷிதாம் சந்தி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தாக விமன்யவஹ சுஹிருதஹ சாதவோயே. மோட்சத்துக்கு முதல் துவாரம் என்ன அப்படின்னு கேட்டா மகத் சேவை. இதைத்தான் சொல்லுவாராம். அதே மாதிரி பந்தத்துக்கு துவாரம்ங்கிறது பிரசங்கா சொல்றது நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ மகாந்தகா கே, யாரு மகான்கள் யாரு அப்படின்னு கேட்டா எவர்கள் சமச்சித்தாக, எல்லா இடத்தையும் சமபாவத்தோடு பார்க்கிறார்களோ, சுகம் துக்கம் 2யும் சமமாக பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி உள்ள குணம் உள்ளவாளோ, பிரசாந்தாக சாந்தமாக இருப்பவர்களோ, கோபம் இல்லாதவர்களோ, எல்லாருக்கும் நல்லது நினைப்பவர்களோ, சுதுகவகா சாதவோயே, இவாதான் மகாந்தகா. இப்பேற்பட்ட மகான்களுக்கு சேவை பண்ணுவது இது முதல் படி. இதுவும் சொல்லியிருக்கு. இதே மாதிரி இத பல உதாரணங்களை கொடுத்துட்டு அடுத்தது இன்னும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சாட்சாத் பகவத் சேவா, நேரடியா பகவான சேவை பண்றது, அதுவும் மகத் சேவாவை எடுத்துக்கணும். விருஷபர்வா பலிஹி பாணஹ மயச்சாத விபீஷணஹ சுக்ரீவஹ ஹனுமான் ரிக்ஷஹ கஜஹ கிருத்ரஹ வணிப்பதஹ வியாதஹ குஜா விரதே கோப்யஹா யஜ்ஞபத்னியஹ ததா பரே. இவெல்லாம் நேரடியா பகவானை சேவித்தவர்கள். அதாவது ரிஷபர்வா அப்படிங்கிற ராஜா, பலி மகாராஜா, பாணஹாங்கிற பாணாசுரன் சொல்றோம், மயாசுரன் சொல்றோம், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான்,
ரிக்ஷான ஜாம்பவான், அப்புறம் கஜம். நமக்கு பாகவதத்துல பிரசித்தமான கதை இருக்கு. அந்த கந்தர்வன் கஜ ஜன்மாவில வந்தான். அப்ப முதல்ல குடிச்சது அந்த கஜா பெரிய பக்தன். கிருத்தகாங்கிறது ஜடாயு. துவனிப்பசகான துலாதாரங்கிற வியாபாரி வைஷ்யன். வியாதா தர்ம வியாதன், இதுல பாரதத்துல வரவன். குப்ஜா, இது ஒரு கூனி. ராமாயணத்துல வர கூனி இல்ல, இது வேற கூனி. பாகவதத்துல வரக்கூடியவன், கிருஷ்ண பக்தி உடையவள். விரஜத்துல இருந்து கோபிகைகள், அதே மாதிரி யஜ்ஞ பத்னிகள், பாகவதத்துல வர கதை. இவ எல்லாரும் நேரடியா பகவான சேவை பண்ணிடுவான், மகசேவை பண்ணிடுவான். தேன்னா அதீத ஸ்ருதி கணாக, இவெல்லாம் வேதம் படிச்சுவா இல்லை. உபாசித மகத்தமாக, வேற மகான்கள் எல்லாம் உபாசனை பண்ணிடுவா இல்லை. அவ்ரத அதப்த தபசா, இவ பெரிய விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணல, பெரிய தபசெல்லாம் பண்ணல. ஆனா எப்படி இவாளுக்கு முக்தி வந்தது, இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்தான்னு சொன்னா, மத் சங்காத் மாம் உபாகதாக. பகவான் சொல்றார், என் மேல ஒரு அதிகமான பிரீத்தி வச்சிருந்தார் இல்லையா, என்னோடு சம்பந்தப்பட்டதுனாலதான் என்னை சேர்ந்தார்கள். கேவலேனி பாவேன கோப்யா காவஹா நகாஹா மிருகாஹா ஏ அன்னே மூடதியா நாகாஹா சித்தாஹா மாம் ஈயுகு அஞ்சகா. இவாளுக்குமே சாஸ்திர வாசனையே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாட்டாலும் என்னை திருடமாக பிடித்து கொண்டதுனாலே என்னை அடைந்தார்கள். கோபிகள் மாத்திரம் இல்லை, அங்க விரஜத்துல இருக்கக்கூடிய அந்த மாடு, மரங்கள், மற்ற மிருகங்கள் எல்லாமே என்ன அடித்தது அப்படின்னு சொல்றோம். ஆக மகசேவாங்கிறத முதல் படியாக எடுத்துக்க வேண்டியது. மகசேவைங்கிறத கடைசியில நிஷ்கர்ஷமா சொல்றார், பகவத் சங்கம்பா பகவத் சங்கி சங்கம்பா யதா யோக்யம் அந்தரேண ந பவதி ந பகவதி பக்தி உதேதி. வேற பகவானோடு சம்பந்தம் இருக்கணும், அல்லது பகவானோடு பகவானிடத்துல பக்தாளா இருக்கக்கூடியவாளோடு சம்பந்தமாவது இருந்தால் தான் பகவத் பக்தி ஏற்பட முடியும். ஆனா பகவத் சங்கினாம் கிருதார்த்தத்வாத் ந அந்நிய சங்காபேட்சா. நேரடியா யாரு பகவானோடு சம்பந்தம் வச்சிருக்காளோ அவ கிருதார்த்தனாலே அவளுக்கு மறுபடியும் பகவத் பக்த சங்கங்கிறது தேவைப்படாது. பகவத் சங்கி சங்கிதான் வித்தியதேவ பலத்தையா பகவத் சங்காபேட்சா. முதல்ல பகவத் சங்கம், பகவத் சங்கி சங்கம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சா மகசேவா. பகவத் சங்கம் வந்தாச்சுன்னா அப்புறம் வேற எதுவும் தேவைப்படாது. ஆனா பகவத் பக்தாளுடைய சங்கம், அவளோட சங்கத்துல இருக்கிறவா இருக்காளே, இவாளுக்கு பகவத் சங்கங்கிறது மேற்கொண்டு தேவைப்படும். இப்படியாக ரெண்டு விதமாக மகசேவை இருக்கு. அடுத்தது தத் தயா பாத்திரதா ததா கொடுக்கிறார். இரண்டாவது படி இது. தேசாம் மகதாம் தயா ஸ்வவிஷயா. அந்த மகான்கள் இருக்காளே அவளுடைய தயைக்கு இவன் பாத்திரனாகணும். அதாவது இவன் விஷயத்துல அவளுக்கு தயை ஏற்படுத்தும். அது எப்படி வரும்? அவளுக்கு இவன் மேல தயைன்னு சொன்னா ஸ்வகீயை சுஷீலதாதி குணைகி பவதி. இவன் நல்லவனா இருக்கணும், இவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்துதான் இவன் விஷயத்துல மகான்களுக்கு தயை ஏற்படும். என்னென்ன குணங்கள் அதுன்னு பகவான் சொல்லியிருக்கான். கிருபாலுஹு அகிருதத்ரோஹா திதிக்ஷுஹு சர்வதேஹினாம் சத்வசாரஹ அனவத்யாத்மா சமஹ சர்வோபகாரகஹ காமைஹி அஹததீஹி தாந்தஹ மிருதுஹு சுஜிஹ அகிஞ்சனஹ அனீஹஹ மிதபுகு சாந்தஹ ஸ்திரஹ மச்சரணோன்னிஹி அப்ரமத்தஹ கபீராத்மா துதிமான் ஜித ஷட்குணஹ அமானி மானதா கல்பகா மைத்ர காருணிகா கவிஹி. வைஷா யோகா. அந்த சாதகனா இருக்கிறவனுக்கு இப்பேற்பட்ட குணங்கள்லாம் இருந்தால் மகான்களுடைய தயைக்கு இவ பாத்திரமாவா. என்னென்ன வேணும்? முதல்ல கிருபாலுகு. இவன் முதல்ல எல்லா பிராணிகளிடத்தையும் தயை உள்ளவனாக இருக்கிறது.
அடுத்தது ஆக்கிருத துரோகா, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதவனாக இருக்கக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கணும். திதிக்ஷு, வந்த சுக துக்கத்தை அவன் தாங்கி இருந்து போகக்கூடியவனா இருக்கணும். அதே மாதிரி சத்தியசாரகா, சத்தியனிஷ்டனாக இருக்க வேண்டும், பொய் சொல்லாதவனா இருக்கணும். அனவத்தியாத்மா, தோஷம்னு சொல்றோமே சாஸ்திரத்தினாலே எந்த தோஷங்கள்லாம் நிஷேதிக்கப்பட்டிருக்கோ, தவிர்க்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த தோஷங்கள் எல்லாம் விட்டவனாக இருக்கணும். அதே மாதிரி சமஹா, எல்லா இடத்திலையும் சமமான ஒரு பாவம் உள்ளவனாக இருக்கணும். சமம்னா என்னன்னா, பகவத்கீதையில சொல்லியிருக்கு இந்த சமசப்தத்துக்கு, ஆத்மௌபம்மேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோமதா. ஒரு சாதகனாக இருக்கிறவன் தனக்கு எது பிடித்தது பிடிக்காதது, இது சுகம் இது துக்கம்னு தெரியலையோ, இதே மாதிரி மற்றவாளுக்கும் உண்டுங்கிறது தெரிஞ்சுட்டு தனக்கு பிடிக்காததை மற்றவார்களுக்கு இவை செய்யக்கூடாது, தன்ன மாதிரியே சமமாக பாவிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கு. இதுதான் சமபாவம்னு சொல்லிட்டு சர்வோப, தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உபகாரம் பண்றவனா இருக்கணும். காமைசி அகதீகி, எந்த விஷயத்திலையும் ஆசைக்கு வசமாகாதவனாக இருக்கணும். தாந்தகா, ஜிதேந்திரியனாக இருக்க வேண்டும். அப்புறம் மிருதுகு, மிருதுவான ஸ்வபாவம், கடுமையான ஸ்வபாவம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுச்சிசி, சுத்தமாக பவித்திரனாக இருக்க வேண்டும். அசிஞ்சனகா, அபரிகிரகாங்கிற அர்த்தத்தில் இந்த சப்தம் சேர்த்து வச்சுட்டானா, பணங்க காசு அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா அதுல கவனம் போகும், அதனால அப்படி இருக்கக்கூடாது. அநீகா, எதுக்காகவும் ஒரு பலத்துக்காக பிரயத்தனம் பண்ணாதவனாக இருக்கணும். இப்படியா வரிசையா குணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. சாந்தகா, மித்த புத்து, பட்சமாக சாப்பிடக்கூடியவன், பகவானையே சரணமாக நினைக்கக்கூடியவனா இருக்கணும். இதெல்லாம் நல்ல குணங்கள். இந்த குணங்கள் இருந்தா பகவத் மகான்களுக்கு இவனிடத்திலே ஒரு பிரீத்தி, இவனிடத்துல ஒரு தயைங்கிறது உண்டா அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. இன்னும் கூட நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுடுறேன். ஏதாதிருஷ சிஷ்ய குண அபாவேது, இந்த குணங்கள் எதுக்காக, சில பேர் இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் இல்லாட்டாலும் மகான்களுக்கு அவ மேலே ஒரு தயை வரலாமா, ஆனா அந்த தயை பூர்ணமா பலிக்காதுங்க. சிஷ்யனிடத்துல இப்பேற்பட்ட நல்ல குணங்கள் இருந்தா தான் மகான்கள் பண்ணக்கூடிய அந்த தயையானது இவனிடத்திலே பலத்துக்கு உபயோகப்படும். இதை சொல்றார், ஏதாதிருஷ சிஷ்ய குண அபாவேது ஜாதோபி மகத்தம சங்கா நிரர்த்தகா இது தத் தயா பாத்திரதா பவதி த்விதீயா பூமிகா. குண்டகாரர் என்ன சொல்றாருன்னா, இந்த குணங்கள் இல்லாவிட்டால் பெரிய மகான்கிட்ட போய் அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாலும் கூட அது பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகாது. அதனால இந்த குணங்களோடு இருந்து மகான்களுடைய தயைக்கு இவன் பாத்திரமாக, இது இரண்டாவது கருவி. இதையும் சாபி திவிகானே ரெண்டு விதம் காண்பிக்கிறார். ஸ்வப்பிரயத்தன அனபேட்சா தத் சாபேட்சாச்ச அப்படின்னு. அதாவது தானே பிரயத்தனப்பட்டு இந்த தயைக்கு பாத்திரமாவது இது ஒண்ணு. ஸ்வப்பிரயத்தன அனபேட்சா, தான் பிரயத்தனப்படாமலேயே பெரியவாளுடைய தயைக்கு பாத்திரமாவது அப்படின்னு இந்த ரெண்டு விதம் இருக்கு. இதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஹேம நிபா தத்ர ஆத்யாயதா சப்த ஹேம நிகாயாமம் சிதிகண்டம் திரிலோச்சனம் பிரசாத சுமுகம் வீக்ஷ்ய பிரணேமுஹு ஜாத கௌதுகாஹ சதாம் பிரபன்னார்த்திஹரஹ பகவான் தர்மவத்சலஹ தர்மஜ்ஞான் சீலசம்பன்னான் பிரீதான் பிரீதஹ உவாச்சஹ. இது எந்த இடத்துல வருதுன்னு சொன்னா, பிராச்சேதசால்னு சில பேர் ஆதி காலத்துல பிறந்தவர்கள், இவாளெல்லாம் தபஸ் பண்ணிட்டு வர, அவளுக்கு பகவான் ருத்ரன் வந்து
நேரடியா தரிசனம் கொடுத்து அவா கிட்ட சொல்லக்கூடியது. இப்ப இதுல என்ன ஆச்சுன்னா, இவ பகவானுடைய அந்த கிருபைக்கு பாத்திரம் ஆவதற்காக ஒன்றும் பெருசா பிரயத்தனம் பண்ணிடல. ஆனா இயற்கையா இவாளுக்கு அதாவது மகான்களுடைய பிரீத்திக்கு விஷயமாயிட்டா. தயா பாத்திரத்துவம் இவாளுக்கு வந்தது. இதுக்கு இவாளை உதாரணமா காண்பிச்சுட்டா. நான் பூரா ஸ்லோகத்தை படிக்கல. பிரயத்தனத்தினாலே அந்த மகான்களுடைய தயைக்கு பாத்திரமாவதுங்கிறதுக்கு உதாரணமாக துருவனை சொல்றார். துருவ நாரத சம்பாதத்தில் இருக்கு. சோயம் சமோ பகவதா சுக துக்க ஹதாத்மனாம் தரிசித கிருபயா பும்சாம் துர்தர்ஷோஸ் அஸ்மத் விசைஸ்துய அதாபி மே அவிநீதஸ்ய க்ஷாத்ரம் கோரமுபேயுஷः குருஜ்யா துர்வஜோபாணைஹி ந பின்னே ஸ்ரயதே ஹிருதி. இதெல்லாம் அந்த துருவனுடைய வச்சனம். துருவனுக்கு நாரதருடைய உபதேசத்தினாலே இப்பேற்பட்ட ஒரு மகத் தயா பாத்திரத்துவம் கிடைக்கிறது. இது அவனுடைய வாக்கியத்தினாலேயே நாம தெரிஞ்சுக்கிறோம். நாரதர் சொன்னத்தினால்தான் அவனுக்கு இப்பேற்பட்ட மகான்களுடைய தயா பாத்திரத்துவங்கிறது கிடைச்சது அப்படிங்கறத அவனுடைய ஸ்லோகத்திலிருந்தே நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால தத்தயா பாத்திரதா அப்படிங்கிறது தானே பிரயத்னம் செய்து ஏற்படுத்திக் கொள்வதுன்னு ஒரு விதம், இயற்கையாக சேர்றதுன்னு இன்னொரு விதம். இப்படியாக ரெண்டு விதம் இருக்கு. மூணாவது படி ஸ்ரத்தாத தேஷாம் தர்மேஷு. ஏற்கனவே சொன்ன அந்த மகான்கள் இருக்காளே, அவளை சேவிப்பது, இதுதான் தத் தர்மம்னு சொல்ற. மகத்தமான் சேவமானஸ்ய ஏதாதிருஷ தர்மானுஷ்டானாத் அகமபி கிருதார்த்தோ பவேயம் இது ருச்சி விசேஷ ரூபா ஸ்ரத்தா தத் தர்மேஷு பவதி. இந்த பெரியவர்கள்லாம் எந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறாளோ அந்த தர்மத்தை தானும் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு அதுல உள்ள ஸ்ரத்த வருதுங்கிறது மூணாவது படியா. அதுக்கும் பிரமாண ஸ்லோகங்கள்லாம் சொல்ற. சுஸ்ரூஷோ ஸ்ரத்தானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி ஸ்யாத் மகத் சேவையா விப்ராஹ புண்ணியதீர்த்த நிஷேவனாத். அதாவது மகான்கள் எந்த காரியத்தை பண்றாலோ அந்த அவ என்ன சொல்றா, வாசுதேவனுடைய கதையை பத்தி சொல்றா. அதாவது பகவானுடைய கதையை கொண்டு வரா. அந்த வாசுதேவ கதையிலே இவாளுக்கு ருச்சி ஏற்படணும்னு சொன்னா அந்த மகத் சேவை இருக்கணும், மகானுடைய அனுகிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு கடைசியில முடிக்க ஹரிகதா பதம் அநேஷாம் அப்படி பாகவத தர்மானாம் உபலட்சணம். இந்த இவாளும் அந்த படிக்கு வரும்போது அதே மாதிரி மகான்கள் செய்த அதே ஹரிகதாதிகள் அந்த இதால செய்ய ஆரம்பிச்சுடுறார். ஆக இதுதான் மூணாவது குணமாக சொல்றார், தத் தர்ம ஸ்ரத்தா. அதுல ஸ்ரத்தை ஏற்படுது. நாலாவது சொன்னோம்னா இதுல நிறைய தீர்க்கமா சொல்லியிருக்கார். நாலாவதுல தப்போ ஹரி குணஸ்ருதி. மனசுல அந்த பகவானிடத்துல பெரிய ஸ்ரத்தை ஏற்படுறது. இந்த ஸ்ரத்தையோடு சேர்ந்து இருக்கும்போது அவன் பகவானுடைய குணங்களை சிரவணம் பண்றான். இந்த சிரவணம் பண்ணுவதுங்கிறது நாலாவது படியாக சொல்லப்படும். இத்தம் பரஸ்ய நிஜ தர்ம நிரக்ஷயாத்த லீலாதனோஹோ தத் அனுரூப விடம்பனானி கர்மாணி கர்ம கஷணானி எதுத்தமஸ்ய ஸ்ரூயாத் அமுஷ்ய பதயோகோ அனுவருத்தி விச்சன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பல ஸ்லோகங்கள்ல சொல்றது. என்ன சொல்றதுன்னு சொன்னா, பகவான் இந்த மாதிரி ஒரு லீலாவதாரத்தை எடுத்து எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக, தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும். நிஜ தர்ம நிரக்ஷயா, ஸ்வதர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் ஆத்த லீலா தனும் லீலையாவே ஒரு அவதாரத்தை ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார். எந்த சரீரத்தை எடுத்துட்டாரோ அந்த சரீரத்துக்கு அனுரூபமாக லீலைகள் செய்கிறார்.
அனுரூப விடம்பனானி. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா கர்ம கஷனானின்னு நம்மளுடைய கர்மாவை போக்குறதுக்காக. கர்மானுஷ்டானம் பண்றதுதான் கர்மாவிலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். எப்பேற்பட்ட கர்மா நமக்கு பந்தகம், எப்பேற்பட்ட கர்மா நமக்கு பந்தத்திலேருந்து விமோச்சனம் கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அதுல பலத்தை அனுசரிச்சு ஒரு ராகத்தோடு செய்யக்கூடிய கர்மாக்கள் நமக்கு பந்தத்தை கொடுக்கும். ஆனா அப்படி இல்லாமல் கர்ம யோகமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் நமக்கு கர்மாவை அறுத்து விடும். அந்த மாதிரி பகவானுடைய இந்த கர்மாக்கள் இருக்கே, லீலைகள், இது எல்லாத்தையும் கேட்கறதுனாலே இவனுக்கு உள்ள கர்ம பந்தங்கிறது அருந்து போகிறது. அதனால மறுபடியும் பறக்காம இருக்கணும், பகவானுடைய பதத்திலே போய் சேரணும் அப்படின்னு யாரு நினைக்கிறானோ அவன் இந்த கதைகளை கேட்க வேண்டும். இதுதான் ஹரி குணஸ்ருதின்னு சொல்லப்படுறது. இது 4வது படி. அதுக்கு அடுத்தது ரத்தி அங்குரோத்பத்தின்னு 5வது படி சொல்லப்படுறது. அது என்னதுன்னு கேட்டா ரொம்ப தீர்க்கமா போறது. ரதிஹி ரத்தியங்குரோத்பத்தி, இவருடைய மனசுல ரதி உண்டாவது. ரதிங்கிறது முளை விடுறதா. எப்படி பீஜத்திலிருந்து பீஜத்தை முதல்ல முளைச்சு போட்டோம்னா அதுல முதலே பெரிய மரம் வந்து விடாது, சின்னதா ஒரு அங்குரம் வரும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய மரமா போகும். அதே மாதிரி இவருடைய மனசுல இருக்கக்கூடிய ரதி இருக்கு, அது முளை விடும். இதுதான் ரத்தியங்குரோத்பத்தின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன? ரதிர் நாம பக்தி ரசஸ்ய ஸ்தாயி பாவகா. பக்திங்கிற ரசத்துக்கு ஸ்தாயி பாவம் சொல்லக்கூடியது இதுதான் இங்க ரதி. அது எப்பவுமே ஸ்தாயி பாவங்கிறது நம்மளுடைய ஹிருதயத்திலே பாற்றவாயு ரசத்துல இருந்திருக்கும், மறைஞ்சிருக்கும். அதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சேரும் போது அது வெப்பமாகும் போது அதுவேதான் ரசமாகிறதுன்னு ஆலங்காரிக்கால் சொல்லுவார். அப்ப பக்தி ரசத்துக்கு ஸ்தாயி பாவமா இருக்கக்கூடியது ரதிங்கிறது ஒரு குணம். இது எப்போ நமக்கு வருதுன்னு சொன்னா துருத சித்த பிரவிஷ்ட பகவதாகாரதா ரூபா சம்ஸ்கார விசேஷா அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு இழகி இருக்கும் போது பகவான சிந்தனம் பண்ணினத்தினாலே பகவதாகாரம் நம்ம மனசுல படிஞ்சு அதனால ஏற்படக்கூடிய அந்த சம்ஸ்காரம் இருக்கு, அதுதான் மனசுல என்னன்னா நிற்கும் போது அத ரத்தின்னு சொல்றது. மேல சொல்ல போறார் 2வது உல்லாசத்தை. சைவ அங்குரஹா பாகவத தர்மானுஷ்டானாத்மக பீஜம். இந்த பாகவத தர்மானுஷ்டானம் இப்போதைக்கு சொன்னாலே, இந்த தர்மானுஷ்டானங்கிறத ஒரு பீஜம்னு வச்சுட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய முளை அங்குரமானது இந்த ரசம். இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சதாம் பிரசங்காத் மம வீரிய சம்பிதஹ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனாः கதாः தஜ்ஜோஷணாத் ஆஸ்வபவர்க வர்த்மனி ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுப்பிரவிஷ்யதி அப்படின்னு இந்த பாகவத ஸ்லோகம் தான். எல்லாத்துக்கும் பிரமாணமா அதே தான் காண்பிக்கிறார். அது என்ன ஆகுது? சதாம் பிரசங்கா. சதாம் பிரசங்கானா சஜ்ஜனர்களோடு சேர்க்கை, அவளோடு சங்கம். அந்த சங்கத்தினாலே அதே மாதிரி மம வீரிய சம்பிதா, அதாவது என்னுடைய பகவானுடைய பராக்கிரமத்தை அவ வர்ணிக்கிறா இல்லையா, அவர் என்ன காரியம் பண்ணார் இந்த காரியம் பண்ணாரு அவருடைய லீலைகள்லாம் வர்ணிக்கும் போது அந்த பகவானுடைய மகிமை ஆனது இவருடைய ஹிருதயத்துக்குள்ள போறதான். கர்ண ரசாயனா கதா, பகவானுடைய பராக்கிரமத்தை பற்றின கதைகளானது இவனுடைய ஹிருதயத்துக்கும் காதுக்கும், ரசாயனம்னா சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரீத்தியை கொடுத்துட்டு உள்ள போறது, சிரவணமாறுது. போய் என்ன ஆறுது? உள்ள என்ன பண்றதுன்னா அபவர்க்க வர்த்துமணி. அபவர்க்கம்னா மோட்சம். அந்த மோட்ச மார்க்கத்திலே ஆசு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ஸ்ரத்தா ரதிஹி பக்திஹி அப்படிங்கிறத உண்டாக்குறதா. ஸ்ரத்தையை உண்டாக்குறது, ரதியை உண்டாக்குறது,
அதே மாதிரி கூட்டமான ஒரு பக்தி ஏற்படுத்துறது. பகவத்குணத்தை சிரவணம் பண்றதுனாலே, ஹரிகுண ஸ்ருதியாலே இவருடைய மனசுல பகவானை குறிச்சு ஒரு ரதி உண்டாகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கோம். அதனால இந்த ரத்தியங்குரோத்பத்தி அப்படிங்கறத 5வது படியாக வர்ணிச்சிருக்கார். இதுக்கப்புறம் 6வது படியாக சொல்லப்படுறது ஸ்வரூபாதிகதி ததா பிரத்யேகாத்மஸ்வரூபஸ்ய ஸ்தூல சூக்ஷ்ம தேகத்வயாதிரிக்தத்வேன சாட்சாத்காரः ஷஷ்டி பூமிகா. இதனுடைய ஸ்வரூபத்தை வசுவர சரஸ்வதி சுவாமிகள் எப்படி வர்ணிக்கிறாருன்னு சொன்னா, இந்த பிரத்யேகாத்மா இருக்கோ இல்லையோ ஆத்மா, ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், இந்த 2 தேகமும் இருக்கோ இல்லையோ, இந்த 2 தேகத்தை காட்டிலும் பிரத்யேகாத்மா வேறானதாக பிரத்யமா தெரியுமா, சாட்சாத்காரம் நேரடியா தெரியும், அபரோக்ஷமா தெரியும். இதுதான் ஸ்வரூபாதிகதின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்வரூபாதிகதிங்கிறது 6வது படியாக சொல்றார். இது எதுக்கு தேவை? ஸ்வரூபாதிகதி எதுக்கு பகவத் பக்திக்குன்னு கேட்டா, அந்யதா தேகேந்திரியாதி விக்ஷேபேன ஜாதாயாக அப்படி ரத்தேகே அனிர்வாகா. பகவான் விஷயத்துல இவருக்கு ஸ்ரத்தையால ரத்தி வந்துடுச்சு. ஆனா இந்த ரத்தியானது வேலை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு சொன்னா, இவனுக்கு தேக இந்திரியங்கள்லயே ஆத்ம புத்தியோட இருந்தான்னா அது ஏதாவது ஒரு சிரமமோ ஏதாவது வந்ததுன்னா பிரவೃತ್ತಿ மாறிவிடும். அதை நிவர்த்தி பண்றதுக்காகவோ இல்ல அதை திருப்திப்படுத்துறதுக்காகவோ இவனுடைய பிரவೃತ್ತಿ அமைஞ்சிடும். அப்படி ஆகும் போது ஏற்கனவே வந்த அந்த ரத்தி கூட மேல் கொண்டு வளராது. அங்க உண்டாயிடுச்சு, உண்டானாலும் அது மேல வளரணும் இல்லையோ, வளர முடியாம தடைபட்டு போகும். அதுக்காக இந்த ஸ்வரூபாதிகதிங்கிறது தேவைப்படுறது. ஸ்வரூபாதிகதி இருந்தால் இவன் அந்த சரீர ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்துக்கு வரக்கூடிய அந்த சுக துக்கங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால இவனுடைய பக்தியானது மேற்கொண்டு பிரதிபந்தம் இல்லாமல் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியும். அதுக்காக இந்த 6வது பூமிகைன்னு சொல்லி ஸ்வரூபாதிகதிங்கிறத வச்சிருக்கான். இதையும் இப்ப ஸ்லோகத்துல சொல்லியிருக்கான். அதெல்லாம் சொல்றாரு. ததுக்தம் ஞானம் நிஸ்ரேயச அர்த்தாய புருஷஸ்ய ஆத்ம தரிசனம் யதாஹு வர்ணயே தத்தே ஹிருதய கிரந்தி சேதனம் அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த ஒரு ஞானம் நிஸ்ரேயசம் சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கோ, ஆத்ம தரிசனம் இது சொல்லப்படுறதோ ஆத்மாவாலே திரஷ்டவியான்னு சொல்லி ஹிருதய கிரந்தியை அறுக்கக்கூடியதாக இருக்கோ அந்த ஞானத்தை பத்தி உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அநாதிஹி ஆத்மா புருஷா நிர்குணா பிரகிருதேஸ்வரஹ பிரத்யத்தாமா ஸ்வயஞ்சோதி விஸ்வம் ஏன சமன்விதம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்குறார். இப்படியாக்கும் இருக்கு. அதுதான் அவனுடைய ஆத்மான். ஆத்மா நித்யா அவ்யயா சுத்தா ஏகா க்ஷேத்ரிஜா ஆசிரயா. இப்படியாக ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார், விசாரமா பண்ணியிருக்கார். ஆக இந்த ஸ்வரூபாதிகதி வந்தாத்தான் மேற்கொண்டு என்ன ஆகும்னா அகம் மமே யசத்பாவம் தேகாதோ மோகஜம் தெஜே. நிஜமான ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு அவன் புரிஞ்சுட்டானே, ஆனால் அதுக்குண்டான லட்சணம் தேகத்துல இல்லைங்கிறத புரிஞ்சுண்டு ஓஹோ இது ஆத்மா இல்லே அப்படிங்கறத புரிஞ்சுப்பான். இல்லாட்டா தேகத்தையே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனாலே ஏமாந்து போறான். தேகத்திலே அந்த ஆத்ம லட்சணம் கிடையாது, இது தனியா இருக்குன்னு புரிஞ்சு விட்டுனா அப்புறம் தேகாதவும் மோகஜம் அகம் மமேத்தி அசத்பாவம். இது அசத்பாவம். அகம் நான் அப்படிங்கிற எண்ணமும் என்னுடையது அப்படிங்கிற எண்ணமும் இந்த பாவனை இருக்கே, இது அசத் பாவனைன்னு. இந்த அசத் பாவனையானது போக்குறதுக்கு நிஜமான ஆத்மஸ்வரூபம் இவனுக்கு தெரியணும். இத மேல சொல்றார். ஏவம் சுத்தே தொம்பத லட்சம். இந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் இந்த ஞானத்தை 9 லட்சார்த்த ஞானம்னு எடுத்துக்கிறாங்க. ஸ்வரூபாதிகதிங்கிறது 9 மகா வாக்கியத்துல இருக்கக்கூடிய 9 இருக்கே, 9 லட்சியார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த ஸ்தானத்துல கொடுத்திருக்கார். ஆக இப்ப வரைக்கும் நம்ம 6வது பூமிக்கு வர வந்தாச்சு. இந்த 7வது பூமிக்கையில இருந்து இன்னும் 7, 8, 9, 10, 11 இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரந்தத்தை முதல் உல்லாசம் பூர்த்தியாகும். நாம இன்னைக்கு இதோட இந்த கிளாஸை முடிச்சுப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.